Hi everyone, 9th standard தமிழ் ஆனுவல் எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ விடிஞ்ச ஆனுவல் எக்ஸாம். ஸோ ஆனுவல் எக்ஸாம்க்கான இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதில் வந்து கம்பல்சரி எதெல்லாம் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நான் வந்து ஆனுவல் எக்ஸாமுக்கு தேவையானது வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணிடுவேன். இது எல்லாத்தையும் விட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் போக போகிறீங்க. உங்களுக்கான நெக்ஸ்ட் இயருக்கான ஸ்டடி மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு 11th எக்ஸாம் அந்த 9th எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் லீவ்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு உங்களுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 10th படிக்கல. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. விடைக்கேற்ற வினா அமைக்க அண்ட் திருக்குறள் இது ரெண்டும் ஈஸியாக எழுதிடுவீங்க. இதுலேருந்து இது தாண்டி நீங்கள் மற்றது படிக்க வேண்டியது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதில் உள்ள எல்லாத்தையுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான குறுவினாக்கள், சிறுவினாக்கள், நெடுவினாக்கள் இது எல்லாமே நான் எடுத்து ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிவிட்டேன். அகெயின் இப்போவும் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 10 வினாலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் அட்டன் பண்ணாமல் விட்டுடுறீங்க. பட் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ மட்டும் இல்லை, 10th இந்த டைப் 10 வினா இருக்குது. ஸோ அதனால் இப்போவே வந்து அட்டன் பண்ணி ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்படி கேட்டாலும் எழுதுகிற மாதிரி நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அந்த கட்டுரை, கடிதம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து 9th ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் தான் சேம் 10th ஸ்டாண்டர்டும் கொஷின் பேப்பர். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இப்போவே வந்து இப்போலேருந்து, ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் படிக்கலை, தட் இஸ் செகண்டரி. பட் இப்போலேருந்து வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஹியர் ஆஃப்டர் திஸ் இஸ் த லாஸ்ட் ஆனுவல் எக்ஸாம் ஃபார் யூ. இதுக்கப்புறம் நீங்கள் எழுத போகிறது பப்ளிக் எக்ஸாம் 10th ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் எக்ஸாம்ஸ். இது வரைக்கும் உங்களை மார்க்கை பெருசாக எங்கேயும் கேட்டிருக்க மாட்டாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் இனிமேல் நீங்கள் குவார்ட்டர்லி ஃபஸ்ட்டு மிட்டம் எழுதுறதுலேருந்து குவார்ட்டர்லி, அதுக்கப்புறமே ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எங்கே போனாலும் உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க எவ்வளோ மார்க்கடா, எந்த சப்ஜெக்ட்டில் அதிக மார்க், அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ இப்போலேருந்தே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வெரி ஆல் த பெஸ்ட். இதில் எல்லா கொஷின்ஸையுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த தமிழாக்கம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. தமிழாக்கம் வந்து அப்படியே புக்கில் உள்ள மாதிரி எழுதணுமா அப்படின்னா இல்லை, நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கரெக்டாக எழுதினாவே உங்களுக்கு வந்து they will give a மார்க், ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள். மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெரி ஆல் தி பெஸ்ட்.